கொல்லிக்கட்டையை எடுத்து தலையில் சொரிந்து கொண்டது போல எடப்பாடி செங்கோட்டையனை கட்சியில் இருந்து நீக்கியுள்ளார் என்றும், துரோகத்திற்கு நோபல் பரிசு கொடுக்க வேண்டுமென்றால் அது பழனிசாமிக்கு தான் கொடுக்க வேண்டும் என்று அம்மா மக்கள் முன்னேற்றக் கழகத்தின் தலைவர் மற்றும் பொதுச் செயலாளரான டிடிவி தினகரன் கண்டனம் தெரிவித்தார். மதுரை மாவட்டம் சோழவந்தானில் அம்மா மக்கள் முன்னேற்றக் கழகம் சார்பில் தனியார் திருமண மண்டபத்தில் நிர்வாகிகள் ஆலோசனைக் கூட்டம் நடைபெற்றது. இந்த ஆலோசனைக் கூட்டத்திற்கு அம்மா மக்கள் முன்னேற்றக் கழகத்தின் தலைவர் மற்றும் பொதுச் செயலாளரான டிடிவி தினகரன் அவர்கள் கலந்து கொண்டு நிர்வாகிகளுக்கு ஆலோசனை வழங்கினார். இந்த நிகழ்ச்சியில் கலந்து கொண்டு செய்தியாளர்களை சந்தித்த அவர், அண்ணன் செங்கோட்டையன் அவர்கள் 72இல் புரட்சித் தலைவர் கட்சி ஆரம்பித்த நாளிலிருந்து சட்டமன்ற உறுப்பினராக பணியாற்றியவர் என்றும், கட்சியில் தொடர்ந்து சட்டமன்ற உறுப்பினராக இருந்தவர் என்று தெரிவித்தார். அதிமுகவின் மூத்த நிர்வாகி செங்கோட்டையன் அவர்கள் பசும் பொன்னில் தாங்களை சந்தித்தது அரசியல் ரீதியான நிகழ்ச்சி இல்லை என்றும், ஒவ்வொரு ஆண்டும் புரட்சித் தலைவி ஜெயலலிதா பசும்பொன் வரும்போது எல்லாம் செங்கோட்டையன் அம்மாவின் பாதுகாப்பிற்காக கட்சி சார்பாக அங்கு வருவார் என்றும், அம்மாவின் அரசியல் சுற்றுப்பயணத்தின் பாதுகாப்பில் செங்கோட்டையன் முக்கிய பங்கு ஆற்றியவர். நாங்கள் மூவரும் சந்தித்ததை அரசியல் நிகழ்வாக பார்க்கவில்லை என்றும், துரோகத்தை வீழ்த்துவதற்கு மூவரும் ஒன்றாக இணைந்திருக்கிறோம் என்றுதான் செங்கோட்டையன் சொன்னார் என்று கூறினார். கங்காரு குட்டியை மடியில் கட்டிப்பிடித்து இருப்பது போல எடப்பாடி பழனிசாமி பதவியை கட்டிப்பிடித்துக் கொண்டிருக்கிறார். குரங்கு கையில் சிக்கிய பூமாலை போல தற்போது கட்சியை சின்னாபின்னமாக்கி வருகிறார். திமுக மீண்டும் ஆட்சிக்கு வர எடப்பாடி பழனிசாமி வழிவகுக்கிறார். மற்றவர்களை பார்த்து துரோகி என கூறும் தகுதி கூட எடப்பாடி பழனிசாமிக்கு இல்லை என்றும், கொல்லிக்கட்டையை எடுத்து தலையில் சொரிந்து கொண்டது போல எடப்பாடி செங்கோட்டையனை கட்சியில் இருந்து நீக்கியுள்ளார் என்று கடுமையாக விமர்சனம் செய்தார்.